ஓகே, ஜெப்ரானிக்ஸ்ல இருந்து மற்றும் ஒரு சவுண்ட் பார். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் செக்மெண்ட்ல என்ட்ரி லெவல் ஒரு பேசிக்கான ஒரு சவுண்ட் பார். ஆனால் இந்த சவுண்ட் பார் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த சவுண்ட் பாரோடைய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 3910. இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து இதோடைய டோட்டல் அவுட்புட் வந்து 120 வாட்ஸ்க்கான அவுட்புட். சவுண்ட் பாரில் ஒரு 2 ஸ்பீக்கர் இருக்கு, 25 வாட் ப்ளஸ் 25 வாட், மொத்தமாக 50 வாட். சப் ஊஃபரில் ஒரு 70 வாட்டுக்கான சப் ஊஃபர் கொடுத்தாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து 120 வாட்ஸ் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதோடைய விலை 5000 ரூபா. ஸோ 5000 ரூபாய்க்கு இந்த சப் ஊஃபர் பொருந்திய இந்த சவுண்ட் பார் சிஸ்டம் நம்ம வாங்கலாமா வேணாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு காட்டன் பாக்ஸில் எக்ஸ்ட்ரா கலர் பிரிண்ட்லாம் இல்லாமல் ஒரு கிளாசி ஃபினிஷிங்லாம் இல்லாமல் ஒரு சிம்பிளான ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங் மாதிரி தான் இருக்குது. முன்புறத்தை பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்னுடைய மாடல் அப்புறம் ஸ்கெட்ச் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கீ ஹைலைட்ஸ் என்ன அப்படிங்கிறது இதில் இங்கே போட்டிருக்காங்க, நீங்கள் இங்கே பார்க்கலாம். 13.3 சென்டிமீட்டர் சப்வூஃபர் இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மல்டி கனெக்டிவிட்டி, ப்ளூடூத், ஆக்ஸ், HDMI, இந்த மாதிரி பல விதமான கனெக்டிவிட்டி இருக்குது. பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்னுடைய முக்கியமான டைமென்ஷன்ஸ். இதை வந்து உங்கள் டிவி யூனிட்டில் நீங்கள் வைக்கிறதுக்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அது வாங்குறதுக்கு முன்னாடியே அதோட டைமென்ஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல செட் ஆகுமா அப்படின்னு உங்களுக்கு புரியும். சரி, இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் பார், ஊஃபர், அப்புறம் ரிமோட் கண்ட்ரோல், ஆக்ஸ் கேபிள், யூசர் மேனுவல் எப்பயும் போல் QR கோட் யூசர் மேனுவல். இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா யூசர் மேனுவல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை நீங்கள் வால் மவுண்டிங் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. வால் மவுண்டிங் பண்ணுறப்போ சவுத்தில் இருந்து வரக்கூடிய வைப்ரேஷனை குறைக்கிறதுக்காக டேம்பனிங் பேட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் பாக்ஸ் கண்டென்ட். ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு சவுண்ட் பார். வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்படியே பேப்பர் வெயிட் மாதிரி தான் இருக்குது எனக்கு. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் சுற்றி உள்ள மித்த 3 சைடுமே உங்களுக்கு பிளாஸ்டிக் தான். அதையும் கிளாசி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. கிளாசி ஃபினிஷிங்கில் நீங்கள் கவனமாக வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்கள் துடைக்கிறப்போ ஈர துணியை போட்டோ இல்லை ஒரு நசா துணியை போட்டோ அப்படியே நீங்கள் தொடச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தூசி கூட நீங்கள் ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து டஸ்ட் பண்ணி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்ஸ் போர்ட் இருக்குது, அப்புறம் HDMI போட்டு கொடுத்துருக்காங்க, HDMI ARC கனெக்டிவிட்டிக்கான போட்டு கொடுத்துருக்காங்க, அப்புறம் USB டைப் ஏக்கான ஒரு போட்டு கொடுத்துருக்காங்க, அப்புறம் DC கனெக்டிவிட்டி, அதாவது இந்த சவுண்ட் பாரை பவர் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட் இருக்குது, அப்புறம் இந்த சவுண்ட் பாரில் இருந்து சப்வூஃபர் போகிறதுக்கு இன்னொரு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த டிசைன். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. கீழே வந்து உங்களுக்கு ரப்பர் ஃபீட் கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் நீங்கள் வால் மவுண்டிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட அதுக்கான ஸ்க்ரூஸ் ஹோலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த சவுண்ட் பாரினுடைய டிசைன். இந்த சப்வூஃபருடைய டிசைன் அதை விட சிம்பிளுங்க, ஒரு மேட்டரும் கிடையாது. ரொம்ப சிம்பிளான உடன் சப்வூஃபர். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேசிவ் ரேடியேட்டர்ஸ்க்கான ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து இந்த 13.3 சென்டிமீட்டர் சப்வூஃபரை நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. சிம்பிளான ஒரு டிசைன். எங்கேயுமே கனெக்டிவிட்டி போட்டு எதுவுமே கிடையாது. இங்கே ஒரு வயர் வருது. இந்த வயர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சவுண்ட் பாருக்கு போய் சேரும். கீழே வந்து ரப்பர் ஃபீட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவி யூனிட்டில் நீங்கள் வைக்கிறப்போ இதை வந்து தரையில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு சவுண்ட் பார் சிஸ்டமில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த விலைக்கு ஏற்றாப்புல பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போது சப்போஸ் ரிமோட் கைவசம் இல்லை அப்படின்னா இங்கே சைடில் ஃபிசிக்கல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபிசிக்கல் பட்டன்ஸ் மூலமாகவே இந்த சவுண்ட் பாரை நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதை ஆன் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை ஆன் பண்ணதுக்கப்புறமா எந்த மோடில் இருக்குது, HDMI போர்ட் மோடில் இருக்கா இல்லை ப்ளூடூத் மோடில் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியறதுக்கு எந்த டிஸ்பிளேயும் முன்னாடி இல்லை. முன்னாடி ஜெப்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு லோகோ மட்டும்தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் தெரியணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு லைட் இருக்குது. இந்த கேமராவில் உங்களுக்கு லைட் தெரியுதான்னு தெரியல. ப்ளூ கலரில் இருந்துச்சு அப்படின்னா ப்ளூடூத் மோடில் இருக்குது. கிரீன் கலரில் இருந்துச்சு அப்படின்னா HDMI மோடில் இருக்குது. சஃபயர் மோடில் இருந்துச்சுன்னா USB டைப் ஏ போர்ட்டில் இருக்குது. ஸோ இந்த கலரை வச்சு தான் அது எந்த மோடில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அஃப்கோர்ஸ் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம ஒரு டிஸ்பிளேலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ரிமோட் கொடுக்குறாங்களே அதுவே ஒரு பெரிய விஷயம். இந்த ரிமோட் வந்து நல்லா இருக்குது. சிம்பிளான ரிமோட், நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட சிம்பிளான ரிமோட் அப்படின்னு சொல்லலாம். IR ரிமோட் இது. ஸோ இந்த ரிமோட் கண்ட்ரோலில் உங்களுக்கு இன்புட் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது.
அப்புறம் உங்களுக்கு ஈக்குவலைசர் 2-3 ஈக்குவலைசருக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, ட்ரெபிள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. அஃப்கோர்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, ப்ளே பாஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் பாட்டு போகிறது, எல்லா கண்ட்ரோல்ஸுமே வந்து உங்களுக்கு ரிமோட்டில் உங்களுக்கு இருக்குது. ரிமோட்டுக்கான பேட்டரிஸ் உங்களுக்கு பாக்ஸுக்குள்ளே கொடுக்கல, நீங்கள் தனியாக வாங்கி நீங்கள் செட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம ஒரு சவுண்ட் சாம்பிள்ஸ் ஒரு சில சாம்பிள்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறமா இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். மீண்டும் அமைச்சராக பதவியேற்றார் மனோ தங்கராஜ். ஏற்கனவே வகித்து வந்த பால்வளத்துறையை மீண்டும் ஒதுக்கீடு. ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் நம்மக்கிட்ட வந்ததுலேருந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் மேலே ரொம்ப ஒன்றும் நம்பிக்கை இல்லை. என்ன இவங்க ஏற்கனவே 20,000 25,000 செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. 5,000 செக்மெண்ட்டில் ஒரு சாதாரண ஒரு சவுண்ட் பார் லான்ச் பண்ண போகிறாங்க. ரொம்ப ஒன்றும் எஃபெக்ட்லாம் இருக்காதுன்னு நினச்சேன். பட் ஐ வாஸ் ப்ளசன்ட்லி சர்ப்ரைஸ்ட். இந்த 5,000 ரூபாய்க்கு இந்த 120 வாட் சவுண்ட் பார் நல்ல ஒரு பஞ்சி ஒரு சவுண்ட் உங்களுக்கு கொடுக்குது. பேஸ் நல்லா இருக்குது. இந்த குட்டி சப்வூஃபரில் இவ்வளோ சவுண்டு வருது அப்படின்னு நீங்களே ஒரு சாம்பிள்ஸ் கேட்டு பார்த்தீங்க. ஸோ இந்த சப்வூஃபரில் ஒரு நல்ல ஒரு பஞ்சியான ஒரு பேஸ், அதுவும் ஒரு தம்பி பேஸ் எனக்கு கிடச்சது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. வாய்ஸ்னுடைய கிளாரிட்டி, வசன உச்சரிப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னுடைய கிளாரிட்டியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் இந்த பேஸ் கொஞ்சம் ப்ரொனவுன்ஸாக இருக்கிறதுனால ஒரு சில நேரங்களில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு காதிலே கேட்காத அளவுக்கு போயிடுது. ஹை வால்யூமில் ஃபுல் வால்யூமில் வச்சாலும் டிஸ்டார்ஷன் இல்லாத அந்த சவுண்டு நீங்கள் கேட்கலாம். கனெக்டிவிட்டி, எல்லா விதமான கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சிம்பிளான ஒரு சவுண்ட் பார். நிறைய பேருக்கு இது ஒரு தேவையாக இருக்குது. எனக்கு 2 சப்வூஃபரு, 2 சேட்டலைட் ஸ்பீக்கரு, ஒரு பெரிய சவுண்ட் பார்லாம் எனக்கு தேவை கிடையாது. வீட்டில் இருக்கிறது சின்ன ஒரு டிவி, 32 இன்ச் டிவியோ ஒரு 43 இன்ச் டிவியோ, சின்ன ஒரு டிவி, இல்லை கம்ப்யூட்டர் மானிட்டர் கூட சில பேர் வச்சு டிவியை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேஸில் ஒரு லோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் நல்ல ஒரு பஞ்சியான ஒரு சவுண்ட் பார் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த சவுண்ட் பார் 3910 ஜெப்ரானிக்ஸுடைய 3910 நீங்கள் வாங்கலாம். இது வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. அஃப்கோர்ஸ் இந்த கம்பெனி வந்து நம்ம ப்ராடக்ட்டை வந்து நமக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்காக அனுப்பிச்சாங்க. இது ப்ரொமோஷன் வீடியோ இல்லை அப்படின்னு சொல்கிறது யூஸ்வலாக நான் சொல்கிறது கிடையாது. பட் ஏதாச்சும் கமெண்ட்டில் இந்த மாதிரி வருது. குறைகள் சொல்ல அப்படின்னா ப்ரொமோஷன் வீடியோ அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. குறைகள் இல்லாத நேரத்தில் கண்டுபிடிச்சு சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. 5,000 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். என்னுடைய ஃப்ராங்கான ஃபீலிங்ஸை வீடியோட சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு மேலே வாங்குறதும் வாங்காதும் உங்கள் இஷ்டம். உங்களை வாங்குன்னு என்னைக்கு எந்த வீடியோலும் வற்புறுத்தலும் கிடையாது. அந்த ப்ராடக்ட் நான் ப்ரமோட் பண்ணுறதும் கிடையாது. அந்த வேலை பண்ணுறதுக்கான அவசியமும் எனக்கு கிடையாது. ப்ராபபிளி இந்த ஸ்டுடியோ செட்டப்பில் நான் ஷூட் பண்ணுற கடைசி வீடியோவாக இருக்கும். இன்னொரு ஸ்டுடியோ இன்னும் கொஞ்ச நாள் ரெடி ஆயிரும். ஸோ அது வரைக்கும் இடைப்பட்ட நேரங்களில் ஒரு சின்ன ஒரு மேக் ஷிஃப்ட் இடத்துல இருந்தால் நான் வீடியோஸ்லாம் நமக்கு வெளியாகி வரும். ஸோ உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஒரு சிறிய பிரேக்குக்கு அப்புறம் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். Get it.